ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பாய்ஸ் கிச்சனில் நம்ம ஊர் டீ கடைகளில் பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய சால்ட்டு பிஸ்கட் எப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அரை கப் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயிலோட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நாட்டு சக்கரை ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூனும், ஒரு ஃப்ளேவருக்காக ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்து எடுத்துருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதுனால லைட்டாக கட்டி இருக்க தான் செய்யும். மாவு கூட சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விடும்போது சரியாயிடும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் பிடிமான பதத்துக்கு வரத்துக்காக இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இதைய இப்போது இந்த மாவை உருட்டுறதுக்காக நான் ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி வச்சு அமுத்தி விட்டுட்டு ஒரு பூரிக்கட்டை வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நமக்கு பிஸ்கட் எந்த அளவுக்கு திக்னஸ் வரணுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மூடி வச்சு இதை நம்ம கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சு கட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே ஒரே ஷேப்லேயும் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு தோசை கரண்டி வச்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் இதை நான் ஓவனுக்கு மாற்றிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஓவன் இல்லைன்னா நார்மலாக ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் போதும். இப்போது இதை ஓவனில் 120 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட சால்ட் பிஸ்கட் ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை டீ கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.